இங்க காலங்காத்தால விடிஞ்ச உடனே குமரனுமே டைரக்டா விஜய் கிட்ட போயிட்டு, என்னாச்சு விஜய், உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக எங்க கிட்ட வந்து இப்படி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப விஜயுமே, என்ன குமரன், நான் என்ன உங்களை தொந்தரவு பண்ணேன், நான் எப்பவும் போல கேஷுவலா தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்களுமே வந்து நார்மலா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எங்க குமரனுமே, நீங்க பண்ற விஷயம் எதுவுமே சரியில்லை, எங்க அத்தை ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க, அதே நேரம் நீங்க இப்படி பண்றதுனால உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இங்க குமரன் கேக்குறாங்க. அது கேட்டவொடனே இங்க விஜயுமே, இங்க பாருங்க குமரன், எனக்கு தேவை காவேரி தான், காவேரியை கூட்டிட்டு போகாம இந்த இடத்த விட்டு நான் நகர மாட்டேன், காவேரிக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் உங்களை தொந்தரவு பண்ணணும்லாம் அதை பண்ணல, நான் ரொம்பவே கேஷுவலாக தான் அதை பண்ணேன், என் மனசுல இருக்க எமோஷன்ஸை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால தான் நான் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் வெளியில கொண்டு வந்துட்டேன், மற்றபடி தப்பா நினைச்சுக்காதீங்க, அப்படி ஏதோ தப்பா பேசியிருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கு மேலே அப்படி நடக்காம பார்த்துக்கிறேன், ஆனால் காவேரியை கண்டிப்பாக கூட்டிட்டு தான் இந்த இடத்த விட்டு போவேன், அது வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் காலி பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்க விஜய் ரொம்பவே கட்டணட்டா சொல்லிடுறாங்க. இதை கேட்டவொன்னே குமரனும், சரி இந்த விஷயத்துல விஜயை கன்வின்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதே நேரத்தில் அவர் கடைக்கு போயிட்டு இந்த விஷயத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு கங்காவும் வராங்க. வந்தது மட்டும் இல்லாம குமரனை பார்த்து, என்னாச்சுங்க, ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க, ஏதோ பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் குமரன் வந்து விஜய் கிட்ட பேசின விஷயத்தை பத்தி பேசுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் கங்காவுக்குமே இங்க விஜய் பண்ற விஷயம் சுத்தமா பிடிக்கலங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து விஜயை தப்பு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா குமரன் இருந்துகிட்டு, இங்க பாரு கங்கா, நீயும் உங்க அம்மா மாதிரி பேசிட்டு இருக்காத, விஜய் பண்ற விஷயங்களை எல்லாமே பாக்குறப்போ காவேரிக்காக தான் இவ்வளவு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கான், நம்ம வந்து அந்த முட்டாள்தனமா புரிஞ்சுக்க கூடாது, உங்க அம்மா தான் வந்து விஜய் பண்ண தப்ப நினைச்சு இப்ப காவேரியை விஜய் கூட சேர விடாம தடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்மளும் அதை நினைக்க கூடாது, அவன் தப்பு பண்ணியிருக்கான் தான், இல்லைன்னு நான் சொல்லல, பட் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே மறந்துட்டு மறுபடியும் காவேரி வேணுங்கிறதுக்காக இப்ப நம்ம வீட்டுக்கிட்டே வந்து குடி வரணும்னு அவனுக்கு என்ன அவசியம் இருக்கு, காவேரிக்காக இந்த அளவுக்கு தியாகம் பண்ணணும்னு அவனுக்கு என்ன வந்து அவசியம் இருக்கு சொல்லு. ஆனா அவன் அதை பண்ணிக்கிட்டு இருக்கான், அப்படின்னா கண்டிப்பா காவேரிக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். அதனால இந்த விஷயத்துல நம்ம எப்படியாவது ஒரு முடிவு எடுத்து உங்க அம்மாவையும் கன்வின்ஸ் பண்ண பார்க்கணும் அப்படின்ற மாதிரி குமரன் சொல்றாங்க. ஆனா அதை கேட்ட கங்காவுமே, இங்க பாருங்க, எங்க அம்மாவெல்லாம் கன்வின்ஸ் பண்ண முடியாதுங்க, அவங்க வேற காவேரி கிட்ட சத்தியெல்லாம் வாங்கி வச்சுட்டு இருக்காங்க, அவங்க இன்னுமே ரொம்பவே கோபத்தோடு இருக்காங்க விஜய் மேல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதே நேரம் இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கும்போது அங்க கரெக்டா குமரனோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வராரு. வந்த உடனே குமரனை பார்த்து, பிரதர், நீங்க சொன்ன மாதிரி ஒரு கடை சொன்னீங்கல்ல, அந்த கடை நமக்கு ஓகே ஆயிடுச்சு, நல்ல மெயினான இடத்துல சும்மா சரியான கடையா கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவருமே ரொம்ப சந்தோஷத்தோட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்ட குமரனுக்கும், அப்படியே பிரதர் கிடைச்சிருச்சா, ஓகே ஓகே, அது அந்த கடையா, நம்ம அன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்தோமே, அந்த மெயின் ரோட்டுக்கு ஓரத்தில் இருக்க அந்த கடை தானே அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஆமா அதே கடை தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கேட்டோன்னு இந்த பக்கம் கங்காக்கு ஒண்ணுமே புரியல. என்னாச்சுங்க, கடை பாக்குறீங்களா, வேற என்ன கடை அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் கங்கா கிட்ட இங்க குமரனும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது ஒண்ணு இல்ல கங்கா, நம்ம இந்த கடை வந்து சரியில்லாம இருக்குல்ல, அதனால ஒரு மெயின் ரோட்ல ஒரு நல்ல கடையா பார்த்திருக்கேன், அந்த கடையில இனிமேல் நம்ம ஃபேஷன் டிசைன் மாரி நடத்த போறோம், சொல்ல போனா நமக்காக ஒரு மாடல் வச்சு அந்த மாடல் என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்களோ அதே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி தருவோம் அப்படின்ற மாதிரி நம்ம பக்காவா வந்து ஒரு ஃபேஷன் டிசைனிங் ஷாப்பே வந்து ஓப்பன் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி இங்க கங்கா கிட்ட சொல்றாங்க. இது கேட்டோன்னு கங்காக்கு சரியான ஹாப்பி. என்னங்க சொல்றீங்க, அப்படியா, இந்த ஐடியாலாம் நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல கங்கா, எல்லாமே ஒன்னொன்னா அமைட்டுங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இப்பதான் கடை அமைஞ்சிருக்கு, இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை, நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆளை மட்டும் செலக்ட் பண்ணா போதும், எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அதே நேரம் கங்காவுமே, எங்க இந்த விஷயத்த அம்மாட்ட சொன்னா அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க, வாங்க நம்ம வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. வீட்டுக்கு போனது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்க எல்லாருக்கிட்டையுமே இந்த ஃபேஷன் டிசைனிங் இந்த விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இதை கேட்டுட்டு இருக்க காவேரியுமே, பரவாயில்ல மாமா, இது சரியான ஐடியா, சொல்லப்போனா இதை நம்ம பக்காவே பண்ணனா நம்ம நல்ல லெவலுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி காவேரி இந்த ஐடியா சூப்பர் அப்படின்ற மாதிரி பாராட்டிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் சாரதாவுமே, தம்பி எது பண்றதுனாலும் பார்த்து பண்ணுங்க, ரொம்ப சேஃபா பண்ணணும், ஏன்னா நிறைய விஷயங்கள்ல நீங்க மாட்டிக்குவீங்க, அதனால பார்த்து பக்குவமா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இங்க சாரதாவும் இந்த விஷயத்த ரொம்பவே நல்லா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வாழ்த்தி விட்டுறாங்க. அதே நேரம் இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்க விஷயத்த இங்க விஜயுமே வெளியில நின்று கேட்டுட்டு இருக்காரு. ஓஹோ, அப்படி போய்கிட்டு இருக்கா, சரி சரி, அப்போ முக்கியமான வேலை கிடைச்சிருச்சு நமக்கு அப்படின்ற மாதிரி அவருமே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் எப்பவும் போல இங்க குமரனும் தன்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தரை கூப்பிட்டு, இங்க பாருங்க, நாளைக்கு நம்ம இந்த மாதிரி ஃபேஷன் டிசைனிங்க்கு ஒரு முக்கியமான ஆள் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்காக தேவைப்படுறது எல்லாத்தையுமே ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் காவேரியுமே, மாமா நீங்க கவலையே படாதீங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபேஷன் டிசைனர் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஆட் போட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா நிறைய பேர் வருவாங்க, அதுல நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் காவேரியை சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே ரெடி ஆகி இந்த பக்கம் காலையிலேயே அந்த புது கடைக்கு போயிட்டு பக்காவா ரெடி பண்றாங்க. பண்ணது மட்டும் இல்லாம அதுக்கேற்ற மாதிரி இங்க ஆளை வந்து ஸ்டுடியோக்கு எடுக்கிற மாதிரி அவங்களும் வந்து ரெடி ஆயிட்டு பக்கா செட்டப்போட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு டிசைனரா வராங்க. அவங்களுமே இந்த பக்கம் வந்து அவங்களோட ஸ்டைலிஸ்டா காட்டுற மாதிரி ரொம்பவே போஸ் கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற மாதிரி வந்து ஆக்டிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க அந்த கேமராமேனுமே, இவங்க எல்லாம் சரி வர மாட்டாங்க, இது நல்லா இல்ல அது நல்லா இல்லன்னு சொல்லி ஒன்னொன்னா தட்டி கழிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரம் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இங்க விஜய் உள்ள வராரு. இங்க விஜய் வர்றதை பார்த்த உடனே இங்க குமரனுக்கு, காவேரிக்கு, கங்காக்கெல்லாம் என்ன பண்றதுனே தெரியல, இவர் எங்கடா இங்க வந்தாரு அப்படின்ற மாதிரி
இருக்கு. ஆனா அதே நேரம் அந்த கேமராமேனுமே எங்க விஜயை பார்த்துட்டு, எங்க இவர் பார்க்க ஹீரோ மாதிரி இருக்காருங்க, இவரை மட்டும் ஓகே பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஸ்டுடியோ எங்கேயோ போயிடும் அப்படின்ற மாதிரி பயங்கர ஃபேமஸா பேசிட்டு இருக்காரு. உண்மை சொல்லப்போனா அந்த கேமராமேனுமே வேற யாரும் கிடையாது, நம்ம விஜயோட ஆள் தான். அதனாலதான் அவர் விஜயை செலக்ட் பண்றதுக்காக இதுக்கு முன்னாடி வந்த ஆள் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவருமே சொல்றாரு, இங்க பாருங்க இவரை மட்டும் ஓகே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரம் எங்க விஜயுமே, ஆமாங்க என்ன ஓகே பண்ணிடுங்க, பிரச்சனையே இல்லை, நான் இங்கே இருந்துக்குவேன் அப்படின்ற மாதிரி விஜயுமே பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ இதை கேட்ட கங்காவுமே, இல்லை மாமா அவரை போக சொல்லுங்க, அவரெல்லாம் இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து அனுப்ப ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இங்கே விஜயுமே, நான் எதுக்கு போகணும், நான் எங்கே போகிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே பயங்கரமாக அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்துட்டு இருக்க கங்காவும், ஏங்க உங்களுக்கு என்ன தாங்க வேணும், ஏங்க இவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ விஜய் இருந்துக்கிட்டு, எனக்கு உங்கள் தங்கச்சி தாங்க வேணும், அவங்கள மட்டும் என்ன கொடுத்துருங்க, நான் கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி மறுபடியும் இங்கே காவேரி தான் வேணும் அப்படின்ற மாதிரி இங்கே விஜய் பயங்கரமாக அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்துட்டு இருக்க காவேரிக்குமே என்ன பண்ணுறதுன்னே தெரியல. விஜய் மேலே விருப்பம் இருந்தும் கூட அவங்க கிட்ட வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கமே, எதுக்காக நம்ம இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம அம்மாக்காக பண்ணிக்கிட்டு இருக்கோமா, இல்லை நான் என்ன மனநிலையில் இருக்கேன்னு எனக்கு புரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த கேமராமேனுமே, சார் இங்கே பாருங்க சார், இதுக்கு மேலே ஒரு நல்ல மாடல் கிடைக்கிறது கஷ்டம், நம்ம தயவு செஞ்சு இவரே ஓகே பண்ணிக்கலாம் சார், நீங்கள் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே நேரம் இங்கே விஜயுமே குமரன்ட்ட போயிட்டு, ப்ரோ பிரதர் என்ன பிரதர், நீங்கள் என்னை மட்டும் அவாய்ட் பண்ணிடாதீங்க, எனக்கு ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க, உங்கள் கடையோட மெயினான ஸ்டைலிஸ்டாகவே நான் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விஜய் அடம்பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க குமரனுக்கும் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக நாம தான் முடிவெடுக்கணும், வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு இங்கே விஜய் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு விஜய்க்கு சரியான ஹாப்பி. அப்பா இதுக்கு மேலே பிரச்சனையே இல்லை, ஏன்னா அப்பப்போ இனிமேல் இந்த ஸ்டூடியோக்கு வந்துடலாம், அது மட்டும் இல்லாமல் நம்ம காவிரியை எனி டைம் மீட் பண்ண முடியும், எப்போ வேணாலும் பேச முடியும் அப்படின்ற மாதிரி அவருமே ரொம்ப சந்தோஷத்தோட ஓகே பிரதர் நான் நாளைக்கு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்க கங்காவுமே, ஏங்க இப்படி பண்ணீங்க, எதுக்காக விஜய் இப்போ செலக்ட் பண்ணீங்க, அவர் ஏற்கனவே காவேரி கிட்ட தேவையில்லாமல் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காரு, இந்த தொந்தரவை பார்த்துட்டு இருக்க வீட்டில் இருக்க எல்லாருமே டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க, நீங்கள் வேற விஜய் இப்போ நம்ம கம்பெனியில் வேலைக்கு சேர்த்தீங்கன்னா நமக்கு தாங்க பிரச்சனை அப்படின்ற மாதிரி இங்கே கங்கா சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்டுட்டு இருக்க குமரனும் கங்காவை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, இங்கே பாரு கங்கா, இந்த விஷயத்தில் நான் எடுக்கிற முடிவு எனக்கு தெரிஞ்ச சரியான முடிவு தான், கண்டிப்பாக வந்து விஜயும் காவேரியும் ஒன்று சேரணும், அப்படி சேர்ந்தால் மட்டும்தான் காவேரியோட லைஃப் நல்லா இருக்கும். இப்போ நம்ம வேணா விஜய் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் எவ்வளோ நாள் காவேரியோட லைஃபை இந்த மாதிரி நம்ம வீட்டில் வச்சு கெடுக்க முடியும், அது சரி வராது, நீ நல்லா யோசிச்சு பாரு, நான் பண்ண முடிவு சரியான முடிவு, கண்டிப்பாக உங்கள் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி இங்கே விஜயும் காவேரியும் ஒன்று சேர்க்கறதா நம்மளோட கடமையாக இருக்கணும், ஏன்னா இதை பற்றி தான் நான் மனசு ஃபுல்லாக யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், இதுக்கு ஏதாவது வழி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் நிவின் கிட்டேயும் போய் பேசினேன். அப்போ தான் நிவின் சொன்னான், இந்த மாதிரி ஏற்கனவே நான் விஜய் கிட்ட போய் பேசினேன் ப்ரோ, ஆனால் விஜய் வந்து என்கிட்ட ரொம்பவே கோபத்தோட என் ஒய்ஃபை என்னால் வந்து சமாதானப்படுத்த முடியும், நான் டேரெக்டாக போய் பார்த்துக்கிறேன், என் விஷயத்தில் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே கோபத்தோட இங்கே நிவினை பிடிச்சி திட்டி விட்டுருக்காங்க. அப்போவே புரியுது விஜய் எந்த அளவுக்கு காவேரி மேலே அன்பு வச்சிருக்காருன்ட்டு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் விஜய் ஏதோ ஒரு வழியில் நம்ம கூட சேர்க்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன், ஆனால் இப்போ கரெக்டாக விஜயாவே வந்துட்டான், அதனால இந்த விஷயத்தை பயன்படுத்தி எப்படியாவது உங்கள் அம்மாவையும் மனசையும் கன்வின்ஸ் பண்ணணும், அதே நேரத்தில் இங்கே காவேரியும் விஜயும் ஒன்று சேர்க்க வேண்டியது நம்மளோட கடமை, அதை நல்லா நீ ஞாபகம் வச்சுக்க அப்படின்ற மாதிரி இங்கே கங்கா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதை கேட்டுட்டு இருக்க கங்காவுமே, என்னங்க இது இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது, ஆனால் இந்த விஷயத்தில் எப்படிங்க நம்ம சமாளித்து இவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்க்க முடியும், அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவோட மனசு அவ்வளோ சீக்கிரத்தில் சமாதானம்லாம் ஆகாதுங்க, அவங்க ஒரு டைம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா எப்போவுமே அவங்க வேற யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் குமரன் இருந்துக்கிட்டு, எங்கள் பாரு கங்கா, அவங்க அந்த பேச்சை கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி, நம்ம தான் அதை வந்து அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களோட மனசை மாற்றி இந்த பக்கம் காவேரி விஜய் ஒன்று சேர்த்து வைக்கணும், அதை நம்ம பார்த்துக்கலாம், நீ எனக்கு உறுதுணையாரு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே குமரனுமே காவேரி விஜய் ஒன்று சேர்க்கறதுக்கு அவருமே இறங்கி வேலை செய்ய தயாராகிட்டாரு.